வணக்கம் நண்பர்களே, உங்களில் ஒருவன், உங்கள் வீட்டு செல்லப்பிள்ளை, உங்கள் நாயகன், நான் மயிலை அசோக். இந்த வீடியோவில் என்ன பதிவிட போகிறேன் இன்னைக்கு, அதாவது முடி திருத்தும் தொழிலாளர்களுக்கு ஒரு பணிவான வேண்டுகோள் என்னென்னா, பள்ளி பயிலும் மாணவர்களுக்கு தயவு செய்து டபுள் சைடு பாக்ஸு, சிங்கிள் பாக்ஸு, கோடு போட்டேன், ரோடு போட்டேன், சாலை போட்டேன் அப்படின்னு வெட்டாங்க. தயவு செய்து பள்ளி பயிலும் மாணவர்களுக்கு அப்படி வெட்டாங்க. நீங்கள் நினச்சா மட்டும்தான் அவங்கள திருத்த முடியணுமே. ஆசிரியர்களோ பெற்றோர்களோ நினச்சா கண்டிப்பாக திருத்த முடியாது. அது உண்மை, முற்றிலும் உண்மை, 100% உண்மை. அடித்து சொல்கிறேன், முடியாது அவங்களை அப்படி திருத்ததுக்கு. முடி திருத்தும் தொழிலாளர்கள் நினச்சா மட்டும் நீங்கள் போர்டு வைக்கணும். பள்ளி பயிலும் மாணவனுக்கு இப்படி தான் வெட்டுவேன் அப்படின்னு நீங்கள் போர்டு வைங்க, அவன் ஆட்டோமேட்டிக்காக வெட்டிடுவான் ஒழுங்கா. இப்போ நாங்கள் படித்த காலத்துலாம் அப்படி தான் வெட்டினோம், இப்போ அப்படி வெட்ட மாட்டேங்க. அதனால் முடி திருத்தும் தொழிலாளர்கள் நினச்சா மட்டும்தான் அதை மாற்ற முடியலாம், மாற்றவே முடியாது. அதனால் நீங்கள் அவன் காலேஜ் போன பிறகு எப்படினாலும் வெட்டிட்டு போட்டு, பள்ளி பயிலும் மாணவர்களுக்கு இப்படி தான் வெட்டுவேன் ஐயா, இந்த மாதிரி தான் NCC கட்டிங் மாதிரி தான் வெட்டுவேன் அப்படின்னு சொல்லி வெட்டுங்க. என்னுடைய பணிவான வேண்டுகோள் மயிலை அசோக்கின், உங்கள் நாயகனின். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் நாயகன், நான் மயிலை அசோக்.